ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான பன்னீர் ஹைதராபாத்தி வீட்டில் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு கடாய் எடுத்துக்கங்க. ஆயில் சேர்த்துக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ ஆட்டினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். புதினா, கஸ்தூரி மேத்தி, நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் ஆயில் சேர்த்துக்குங்க. பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே ஆயிலில் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்க. இந்த மாதிரி வதங்கி வரணும். இப்போ இது கூட மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனிங்கன்னா பன்னீர் ஹைதராபாத்தி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.